வணக்கம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு இந்த காணொலியில பிரவீன் பூர்வார்த்தல பிரிவு 2 தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகத்தில் இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வியை தான் கேட்க போறோம். வினா என்னன்னா, சிறுகதைகள். கதை சொல்றதுங்கிறது ஒரு கலை. சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்குமே கதை கேட்கிற பழக்கம் உண்டு. சிறுகதை தமிழகத்திற்கு புதியதும் அல்ல. பக்க தலைப்பு போட்டுக்கோங்க, சென்ற தலைமுறை சிறுகதைகள். வீரமாமுனிவரின் பரமார்த்த குரு கதைகள், தாண்டவராய முதலியாரது பஞ்சதந்திர கதைகள், வீராசாமி செட்டியாரின் வினோத ரச மஞ்சரி, இது எல்லாமே சென்ற தலைமுறை சார்ந்த சிறுகதைகளாகும். அரை மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரத்திற்குள்ளாக படித்து முடிக்கக்கூடிய கதைகளாக இருந்தால் அது சிறுகதைகள்னு எட்கர் ஆலன்யோ சொல்றாரு. பக்கத்தலைப்பு போட்டுக்கோங்க, இன்றைய சிறுகதைகள். இன்றைய சிறுகதைகளுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் வ.வே.சு. ஐயர் அவர்கள். வ.வே.சு. ஐயர் அவர்களின் குளத்தங்கரை அரசமரம் மற்றும் பாரதியின் நவதந்திர கதைகள் இன்றைய சிறுகதைகளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். மணிக்கொடி காலம்னு பக்கத்தலைப்பு போட்டுக்கோங்க. மணிக்கொடி என்பது ஒரு இதழ். இந்த இதழின் வாயிலாக புதுமை பித்தன், கூப்ப ராசகோபாலன், மௌனி, ந. பிச்சமூர்த்தி, லாச ராமாமிர்தம், பி.எஸ். ராமையா, சி. சு. செல்லப்பா போன்ற சிறந்த எழுத்தாளர்கள் உருவானார்கள். புதுமை பித்தனது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சில்பியின் நாகம், கூப்ப ரா அவர்களின் காணாமல் காதல், இது ஒரு சரித்திர சிறுகதை. ந. பிச்சமூர்த்தி அவர்களின் தாய். கல்கி அவர்கள் எழுதிய வீணை பவானி, எஸ்.எஸ். மேனகா, கேதாரியின் தாயார், எங்கள் ஊர் சங்கீத போட்டி, இது எல்லாமே மிகச்சிறந்த சிறுகதைகள் ஆகும். சிறந்த சிறுகதை எழுத்தாளர்கள்னு பக்கத்தலைப்பு போட்டுக்கோங்க. ராஜாஜி, அண்ணாதுரை, கல்கி, கருணாநிதி, ஜெயகாந்தன் முதலானோர் பல சிறுகதைகளை இயற்றியுள்ளனர். ராஜாஜி அவர்களின் அரியா குழந்தை, அண்ணாதுரையின் பேரன் பெங்களூர், கல்கியின் விஷ மந்திரம், ஜெயகாந்தனின் யுக சந்தி, இது எல்லாமே மிகச் சிறப்பான சிறுகதைகள் ஆகும். நா. பார்த்தசாரதி அவர்களின் கங்கை இன்னும் வற்றவில்லை, மு. வரதராசனின் விடுதலையா, குரட்டை ஒலி, அகிலனின் அமராவதி கரையில், இது எல்லாமே தற்கால சிறுகதைகளில் மிகவும் சிறந்தவை ஆகும். பெண் சிறுகதை எழுத்தாளர்கள்னு தலைப்பு போட்டுக்கோங்க. அனுத்தமா, ராஜம் கிருஷ்ணன், சரோஜா ராமமூர்த்தி, கிருஷ்ணா, சூடாமணி, லக்ஷ்மி, விமலா ரமணி ஆகியோர் குறிப்பிடத்தக்க சிறந்த பெண் சிறுகதை எழுத்தாளர்கள் ஆவார்கள். இவ்வளவுதான்ப்பா நீங்க எழுத வேண்டியது. நல்லபடியா எழுதுங்க. தேர்வு நெருங்கிடுச்சு, நல்ல படிங்க. வழக்கமா சொல்றதுதான், ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பாருங்க, முடிஞ்சா எழுதி பாருங்க. வாழ்த்துக்கள். நல்லபடியா தேர்வு எழுதுங்க. வாழ்க வளமுடன்.